இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷை நம்ம அகாடமி வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயரில் பண்ணக்கூடிய தப்பு எதுவுமே வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு படிக்கவே டைம் இல்லை, டெஸ்ட் போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. போயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன் எக்ஸெட்ரா, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய அகாடமியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நமக்கு நவம்பர் மாதம் கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு இடையில எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நவம்பர் மாதம் எக்ஸாம் வருது. இன்பிட்வீன் டேஸ் வந்து 61 டேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த 61 டேஸில் வந்து நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. சேம் டைம் நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நியூ சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது, ஒரு யூனிட்டில் எத்தனை டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும். ப்ராக்டிஸ் எடுக்கிற பட்சத்தில் ஈஸியாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுப்பாங்க. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எக்காரணம் கொண்டும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்குமே நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. மேஜர் அண்டு சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இதுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அகாடமியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷை நம்ம அகாடமி வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் சிலபஸ், நியூ சிலபஸ். ப்ரீவியஸ் சிலபஸ் அதாவது ஓல்டு சிலபஸை ஓரம் கட்டிட்டு நியூ சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி எம்ஏ இங்கிலீஷு ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் இங்கிலீஷ் டீச்சராக வந்து ஆயிட முடியாது. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஷுவராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆங்கில ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே அவசியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 அண்ட் 1600, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1601, அதே மாதிரி 1798 இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பொயட்ரினா என்ன, ப்ரோஸ்னா என்ன, அதே மாதிரி ட்ராமானா என்ன, அதே மாதிரி ஃபிக்ஷன்னா என்ன எக்ஸெட்ரா. அப்போ ட்ராமா இருக்கு அப்படின்னா அந்த ட்ராமாவில் என்னென்ன கேரக்டர்லாம் வருது, எதுக்காக வருது, என்ன பர்பஸ்க்காக வருது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து இந்த 10 யூனிட்டுமே வந்து நமக்கு சொல்லக்கூடியது. ஓகேவா? நார்மலாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து போயம், ட்ராமா இது எல்லாமே டீச் பண்ண போகிறோம். பட் இருந்தாலுமே கண்டென்ட் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸை நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர், யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அடுத்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7ல் வந்து கவர் ஆகுது. அடுத்து யூனிட் 8ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிசிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து வருவாங்க. அதாவது அரிஸ்டாட்டில் வராரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலைட் வராரு, அப்புறம் வில்லியம் எம்சன் வராரு எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இவங்களுடைய பயோகிராஃபி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9 பொறுத்த மட்டும் லாங்குவேஜ் லிங்க்ஸ்டின்ஸ் அண்ட் பெடகாலஜி இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து யூனிட் 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை நம்ம பார்க்கணும்.
சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி சிலபஸை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து பிஜி புக்கை வந்து படிக்கக்கூடாது. சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு ட்ராமா டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு பொயட்ரி டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். இது போக இப்போ அரிஸ்டாட்டில் இருக்காரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் பற்றி அவருடைய பயோகிராபி ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இது வந்து ஜென்ரலாக வந்து இங்கிலீஷ்க்கு. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷை மட்டும் படித்து 110க்கு 110 மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. 110க்கு ஆவரேஜாக வந்து ஒரு 75 பிளஸோ ஒரு 85 95 பிளஸோ வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் நம்மளை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வைக்கக்கூடிய மதிப்பெண்கள் எது அப்படின்னா சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, அந்த 40 மதிப்பெண்கள் நம்மளை அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க வைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேஜர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஆனால் அந்த 40 மதிப்பெண்கள் நமக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அதே மாதிரி நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசன் சொல்லாதீங்க. நீங்கள் படித்ததை நீங்கள் ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1 வந்து யூனிட் 1ல் ஒரு பொயட்ரி டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த பொயட்ரி டாபிக் படிச்சதுக்கு அப்புறமா வந்து ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி படிக்கும்போது மட்டும்தான் யூனிட் 1ல் இந்த பொயட்ரி டாபிக்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எப்படி அதுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். அதை விட்டு நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன், அதாவது படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன், டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீசன் சொல்றீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கிட்ட படிச்ச ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பை வந்து பண்ணாங்க. அதனால நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? எப்போதுமே வந்து நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக நடக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணாம நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி மற்றவங்க ஒரு தப்பு பண்றாங்க, அது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னா அதை வந்து தூக்கி தூரம் போட்டுட்டு நமக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு வெற்றியாளனுக்கு சிறந்த அழகு. ஓகே, அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் பண்ணக்கூடிய தப்பு எதுவுமே வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு படிக்கவே டைம் இல்லை, டெஸ்ட் போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. எல்லாருக்குமே 24 ஹவர் தான். இந்த 24 ஹவரில் யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்க, யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து வெற்றியாளர் தோல்வியாளர் அப்படிங்கிற மாதிரி தீர்மானிக்கப்படுது. நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் முழுமையானவர். அதை விட்டுட்டு நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா காலம் ஃபுல்லாக எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் இஸ் ஒரு டாபிக் படிங்க, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி டெரிபி இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஜாப்ரி ஜாசர் அந்த பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஜாப்ரி ஜாசர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இனி வரக்கூடிய நாட்களில் 1 by 1 வந்து மூவ் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து அசஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம மேஜர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, சைக்காலஜி இதுக்குமே வந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இது போக மேஜர் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டெஸ்ட் கான்டெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், நம்ம ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டியாளர்கள் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க. அப்படி அதிகமாக இருக்கும்போது ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படாமல் அந்த கூட்டத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், நம்ம எப்படி மார்க் கெயின் பண்ண போகிறோம், நம்ம எப்படி பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் மைண்டோட நீங்கள் வந்து எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு படிக்காங்க நானும் படிக்கேன், என் ஃப்ரெண்டு படிக்கல நானும் படிக்கல, என் ஃப்ரெண்டு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நானும் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிலபஸை பார்க்காம, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம, ஃபண்டமெண்டல் பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்காம, எதுவுமே பார்க்காம எக்ஸாமை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா எந்த விதமான நோ யூஸ், எந்த பயனும் கிடையாது. அதனால சிலபஸை பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க, ஃபண்டமெண்டல் பேசிக் என்னவோ அதை பாருங்க. ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து
பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து ஜாப்ரி ஜாசர் பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேஜில் முழுக்க முழுக்க இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன் எக்ஸெட்ரா, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேஜர் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே சேர்ந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து தனி குரூப் இருக்கு, அதுல டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மேஜர் குரூப்ல மேஜர் சம்பந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் ஆகும், அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே குரூப்ல வந்து அது ஒன் பை ஒன்னா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம தான் படிக்கணுமே தவிர எக்ஸாம் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம், எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நல்ல நாள் இல்லை கெட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல நாள்லாம் பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எப்போ பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க பண்றீங்களா அதுதான் வந்து நல்ல விஷயம். ஓகே, அதை திங்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா மஸ்ட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். புதுசா யாராவது பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் நீங்க வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் புதுசாக யாராவது படிக்க வராங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி உங்களால் முடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், பிஎட் ஸ்டூடெண்ட், எம்எட் ஸ்டூடெண்ட், எம்ஏ இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கலாம், என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.